Exercise 2.3 First sum. Find the least positive value of x such that first one 71 congruous to mod x into mod 8 கொடுத்துருக்காங்க. Solution. இப்போ நம்ம given எழுதிக்கிறோம். So 71 congruous to x into mod 8. That is 71 congruous to 7 into mod 8 எழுதிக்கலாம். Since ஏனா 71 minus 7 equal to நமக்கு என்ன கிடைக்குது 64, which is divisible by 8. Therefore x value என்னது 7. Second sum என்ன கொடுத்திருக்காங்க 78 plus x congruous to 3 into mod 5 கொடுத்திருக்காங்க. இப்போ which implies 78 plus x plus 3 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 3 equal to 5 into n எடுத்திருக்கோம். 5 இங்கே ஆல்ரெடி இருக்கு. ஸோ n எடுத்திருக்கோம். For some integer n. இப்போ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணணும். 75 plus x equal to 5n. 75 plus x is a multiple of 5. So 5 சொல்லிடலாமா? 5 ஓட மல்டிபிளாக இருக்குது. இப்போ நம்ம 75 plus 5 எடுத்தோம்னா equal to 80. 80 வந்து மல்டிபிள் ஆஃப் 5 தான். Therefore நமக்கு x க்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 5. Therefore the least value தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. Least value of x must be 5. Third one 89 congruous to x plus 3 into mod 4. x plus 3 ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். So 89 minus x minus 3 equal to 4n for some integer n. So இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணோம்னா 86 minus x equal to 4n. Therefore 86 minus x is a multiple of 4. So therefore the least value of x must be 2. Then 86 minus 2 equal to 84 கிடைக்குமா? 84 is a multiple of 4 தானே? So 84 is multiple of 4. Therefore x value must be 2. Next fourth one 96 congruous to x minus 7 into mod 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம். 96 minus x by 7 equal to 5n for some integer n. ஸோ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது 672x by 7 equal to 5n. இப்போ 7 இந்த சைடு கொண்டு வந்துடும். 672 minus x by 7 into 5n equal to 5n. 7 ரைட் சைடு கொண்டு வந்துடும். 5 into 7 35. 672 minus x is the multiple of 35. So 665 is a multiple of ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது மல்டிபிள் ஆஃப் 35 இருக்குது. இதை வந்து 665 வரணும் அப்படின்னா 672 கூட நம்ம எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம் -7. ஸோ அப்போ லீஸ்ட் வேல்யூ என்னது 7 தான். therefore the least value of x must be 7. Next fifth one
5x equals to 4 into mod 6. 5 4 left side கொண்டு வரோம். ஸோ -4 equal to 6n for some integer n எடுத்திருக்கோம். இப்போ வந்து 4 ரைட் சைடு கொண்டு வந்துடும். ஸோ +4 5 டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். இப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா when n equal to 1 6 11 போட்டோம்னா எக்ஸெட்ரா x equal to 6n plus, அதாவது இந்த x ஓட வேல்யூ divisible by 5. இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். when n equal to 1 போடும்போது x equal to இந்த வேல்யூ, ஸோ 6 into 1 6 plus 4 by 5 10 by 5 equal to 2. when n equal to 6 போடுறோம், x equal to 6 into 6 36, அதான் இங்கே எழுதியிருக்கேன். 36 plus 4 by 5 equal to 40 by 5 equal to 8. அடுத்த next when n equal to 11 போடும்போது நம்ம x வேல்யூ என்ன கிடைக்குது 14 கிடைக்கும். therefore the solutions are நமக்கு இங்கே கண்டுபிடிச்சோமா 2 8 next 14 etc. அதோட least value என்னது 2. therefore the least value is 2. second sum என்ன கொடுத்திருக்காங்க, if x is a congruent to 13 mod 17 modulo 17 then 7x minus 3 is congruent to which number கேட்டிருக்காங்க. 7x minus 3 வந்து which number congruent to mod வந்து 17. solution given எழுதிக்கிறோம். x congruent to 13 into mod 17 equation 1 வச்சுக்கிறோம். 7x minus 3 congruent to which number நமக்கு தெரியாதா, ஸோ நம்ம இங்கே ஏன்னு எடுத்துக்கிறோம். a into mod 17. this is equation number 2. from equation 1லேருந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம், x minus 13 இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்திருக்கோம். 13 equal to 17n for some integer n. அதனால x minus 13 is a multiple of 17 சொல்லிடும். the least value அப்போ என்னது 30. 17 கூட 13 ஆட் பண்ணோன்னா நமக்கு 30 கிடைக்கும். from equation 2லேருந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 30 கண்டுபிடிச்சோமா, இங்கே 30 போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 7 into 30 210 minus 3 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 207 கிடைக்கும். நம்ம ஏக்கு பதிலாக 3 போட்டிருக்கோம். எப்படின்னா 207 இங்கே mod 17 இருக்கா, 70 டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது 3. ஸோ 3. therefore நமக்கு வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, a தான் நமக்கு கேட்டிருக்காங்க. a equal to 3. third sum solve 5x congruent to 4 into mod 6. இப்போ நம்ம வந்து givenக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். 5x minus 4 equal to 6 into n for some integer n. now 5x equal to 6n plus 4 கொண்டு வந்துடலாமா, 4 minus 4 இங்கே ரைட் சைடு வந்துச்சு. ஸோ x equal to இங்கே டினாமினேட்டர் நியூமரேட்டரில் இருக்கிறத இங்கே 6n plus 4 by 5 நியூமரேட்டரில் கொண்டு வந்தாச்சு. when n equal to 1, 6, 11, etc. இந்த 11 etc. இந்த வேல்யூஸ் இருக்கும்போது மாலஸ் வேல்யூ நம்ம given சாட்டிஸ்ஃபை பண்ணோம். therefore நமக்கு x ஓடைய வேல்யூஸ் அப்போ என்னென்ன கிடைக்கிது, நம்ம ஆல்ரெடி சம்மில் பார்த்தோமா, ஃபஸ்ட்டு இதில் 4th சம்மில் பார்த்தோம். 2, 8, 14, etc. 4th sum என்ன கொடுத்துருக்காங்க, solve 3x minus 2 congruent to 0 of mod 11 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். 3x minus 2 congruent to 0 of mod 11 given நம்ம எழுதிட்டோம். given next 3x minus 2 congruent to 11n. இங்கே 0 இருக்கா, ஸோ நமக்கு வேல்யூ வந்து 0 ரிமைண்டர் 0னா நமக்கு வந்து அப்போ அந்த 11ஆல் டிவைட் ஆகும், டிவிசிபிள் சொல்கிறோம். ஸோ நம்ம 11 into n எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஈக்குவல் for some integer n. இப்போ 3x equal to 11n minus 2 ரைட் சைடு வந்தால் plus 2. x equal to 11n plus 2 by 3. when n equal to நம்ம 2ன்னு வச்சுக்கோங்க, 22 plus 2 என்னது 24 by 3 டிவைட் ஆகுமா, ஸோ 2 போடலாம். நெக்ஸ்ட் வந்து 5 55 plus 2
57/3 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 8, எக்ஸெட்ரா. ஸோ நம்ம இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கணும். n = 2 போட்டோம் அப்படின்னா x = 11 × 2 + 2/3 = 22 + 2/3 = 24/3 = 8. நெக்ஸ்ட் n = 5 போடுறோம். x = 11 × 5 + 2/3 = 55 + 2/3 = 57/3 = 19. when n க்கு பதிலாக 8 போட்டுக்கோம். x = 11 × 8 + 2/3. 11 × 8 வந்து 88. 88 + 2 வந்து 19. 90/3 வந்து 30. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 8, 19, 30, எக்ஸெட்ரா. ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த டைம் 100 hours ஆஃப்டர் 7 AM? 7 AM அப்புறம் 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன டைமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 100 ஹவர்ஸ்க்கு அப்புறமா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் இன் 100 congruous to x mod 12. Since 7 comes in every 12 hours. 7 AM வந்து every 12 hours ஒருக்க வந்துட்டு 7 வந்து வருது. ஸோ 7 டைம். ஸோ every 12 hours. ஸோ mod 12 போட்டுக்கோம். 100 congruous to 4 × mod 12. The least value of x வந்து நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Therefore the time 100 hours after 7 o'clock is 7 கூட எதை ஆட் பண்ணணும்? 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 11 o'clock. 11 o'clock கிடைக்கும். So that is 11 AM. Sixth sum. What is the time 15 hours before 11 PM? 11 PMக்கு பின்னாடி 15 ஹவர்ஸ்க்கு பின்னாடி என்ன டைம்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் given என்ன கொடுத்துருக்காங்க? 15 congruous to x of mod 12. நமக்கு 12 ஹவர்ஸ்க்கு இருக்க 11ன்றது டைம் வந்து வரும். ஸோ 15 congruous to 3 போட்டுடலாமா? 15 வரணும் நமக்கு என்ன வரணும்? 12ஆல் இது பண்ணும்போது ரிமைண்டர் 3. ஸோ 3 எழுதியிருக்கோம். The value of x must be 3. Therefore the time 15 hours before the 11 o'clock. 11லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம் பிஃபோர்ன்றனால. ஸோ 8 PM. செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? டுடே இஸ் டியூஸ்டே அண்ட் மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 45 டேஸ்க்கு அப்புறம் அங்கிள் வராங்க. இன் விச் டே மை அங்கிள் வில் பீயிங் கம்மிங்? என்ன கிழமை வருவாங்கன்னு கேட்காங்க. நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக் வந்து 7 days. ஸோ நமக்கு தெரியும். ஸோ 45 days லேட்டரா. ஸோ 45 congruous to எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். mod 7. ஸோ 7 daysன்றனால 7 எடுத்திருக்கோம். எக்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் -x = 7n. ஃபார் சம் இன்டிஜர் 7. ஸோ 45 - x வந்து 7ஓட மல்டிபிள் ஆஃப் இருக்கும் 7. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் x என்னவாக இருக்கும்? 3 அப்படி சொல்லியிருக்கோம். ஏன்னா 45 - 3 என்னது? 45 - 3 = 42. which is divisible by multiple of 7. அதனால நம்ம x வேல்யூ என்ன எழுதியிருக்கோம்? 3 எழுதியிருக்கோம். 3 days after. டியூஸ்டேக்கு after 3 days is Friday. Uncle will come Friday. Eighth sum என்ன கொடுத்துருக்காங்க? Prove that 2n + 6 × 9n is always divisible by 7 for any positive integer n. ஸோ நம்ம சொல்யூஷன் எழுதலாம். given என்ன கொடுத்துருக்காங்க? 9 = 2 × mod 7. நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? 9 congruous 2 × mod 7. 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். 9ஐ டிவைட் பண்ணும்போது. ஸோ இப்போ 9 பவர் n எழுதிக்கிறோம். ஸோ 2 பவர்லையும் n mod 7. அண்டு நமக்கு இன்னொன்று வேல்யூ தெரியும். 2 பவர் n mod 7 தான். ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே சேம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம mod என்னன்னாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். ஸோ 2 பவர் n இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ப்ளஸ் சம்திங் 6 × 9 பவர் n கொடுத்துருக்க வேல்யூ. நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். ஸோ 2 பவர் n வேல்யூ இங்கே என்னது? 2 பவர் n × mod n ப்ளஸ் 6 நம்ம அப்படியே எழுதிட்டு 9 பவர் nக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? 2 பவர் n × mod 7 which is equal to 2 பவர் n × mod 7 நம்ம எடுத்துட்டோம்னா
7 எடுத்துட்டோம்னா இங்கே 6 இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஸோ அப்போ நம்ம 6 + 1 7 எழுதிக்கலாமா? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் பை டிவைடு, என்னால் டிவைட் ஆகும். பாசிட்டிவ் இன்டீஜர் 7 மல்டிபிள்ஸாக இருக்கனால அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் எண்ணை வச்சு நம்ம பண்ணும்போது டிவைட் ஆகும். தேர்ஃபோர் ஆன்சர் எழுதலாம். இட் இஸ் ஆல்வேஸ், ஸோ இட் இஸ்ன்றது இங்கே 2n + 6 × 9n ஆல்வேஸ் is divisible for any divisible by 7 for any integer n. Ninth sum என்ன கொடுத்துருக்காங்க? find the remainder when 2^81 is divided by 17 சொல்லணும். இப்போ நம்ம given எடுத்துருக்கோம். given 2^81 congruous to 8x × mod 17 எடுத்துருக்கோம். 81 40 × 41 பிரித்து எழுதிக்கலாமா? ஸோ 2^40 × 2^41 congruous to 8x × mod 17. இப்போ இந்த 41 நம்ம எப்படி எழுதுறோம்? 40 4 × 10 எழுதிருக்கோம். இங்கே 41 4 × 10 + 2^1. இங்கே 4 × 10 வந்து 40, இங்கே 2^1ன்றது அப்போ 41. இது ரெண்டும் ஆட் பண்ணால் நமக்கு 41 கிடச்சிரும். நம்ம அந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம். congruous to x mod 17 and 2^4 நம்ம 16 எழுதிக்கலாமா? 16^10 இங்கே 16^10 × 2 = x mod 17. இப்போ 2^10 வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதிருக்கோம்? 5 × 2. ஸோ இங்கே 10 5 × 2 ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒரே ஒரு டேர்முக்கு மட்டும் பார்க்க போகிறோம். 16^5க்கு மட்டும் congruous to 16 mod 17 எழுதிக்கலாம். இங்கே 16 பவரில் தானே இருக்குது, ஸோ 16 எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் போட்டிருக்கோம். 16^5 the whole square congruous to 16² mod 17. 16² என்னது 256. இது வந்து 1ன்னு எழுதிருக்கோம். ஏன்னா 255 வந்து divisible by 17. அப்போ ரிமைண்டர் நமக்கு இன்னும் 1 தானே இருக்குது, ஸோ நம்ம 1 போட்டுக்கிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? இங்கே லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையும் எழுதணும்னா இந்த இதுக்கு ஒரு 1 வேல்யூ, இந்த 16 பவருக்கு ஒரு 1 வேல்யூ இன்ட்டு 2 வேல்யூ இன்ட்டு mod 7. இந்த வேல்யூ தான் நம்ம 2^81 நம்ம எடுத்திருந்தோம். ஸோ விச் congruous to 2 × mod 17. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2. 10th சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா the duration of the flight from Chennai to London வந்து 11 hours கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டைம் at சென்னை வந்து 23.30 hours. அப்போ வந்து அது இந்தியன் டைமில் 11:30 PM எழுதிக்கலாமா? ட்ராவலிங் டைம் வந்து 11 hours. ஸோ 11:30க்கு அப்புறம் 11 hoursன்றது 10:30 AM. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை இஸ் 4.5 hours ahead to London. ஸோ அப்போ நம்ம 10:30க்கு நம்ம வந்து ட்ராவல்னா அப்போ 4 hours 4.30 hours முன்னாடி. ஸோ அதை வந்து என்ன பண்ணிடும்? சப்ராக்ட் பண்ணிடும். ஸோ 6 இங்கே 10:30 AM கிடச்சிருக்கு, அதுலேருந்து 4:30 ஹவர்ஸ்க்கு முன்னாடின்றனால 6 AM கிடச்சிருக்கு. அதனால நமக்கு இங்கே at 6 AM மண்டே சொல்லியிருக்கோம். ஏன் மண்டே சொல்லியிருக்கோம்? நம்ம வந்து சண்டேல தான் நம்ம கிளம்புனதா சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ரீச்சிங் ஹவர்ஸ் மறுநாள். ஸோ மண்டே the flight will reach at airport 6 AM. மண்டேல வந்து மண்டே 6 AM வந்து ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்டில் ரீச் ஆகும்.